So we have finished first, as she said, 5 sutrams. So ith letters, I repeat, ith letters அப்படின்னா இப்போ நம்ம மாஹேஸ்வர சூத்ரானில ஐ உன் in that I, E, U, the nakara, that is an ith. எங்கெல்லாம் வந்து ith letters, where all we use, எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ஒரு பிரத்யயில, அதாவது தாத்துல, ஒரு பிரத்யயில, இன்னும் நிறைய இருக்கு. இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தாத்துல யூஸ் பண்ணுவோம், பிரத்யயில யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ the ith letters என்ன பண்ணும்? What will the ith letters do? The ith letters will become lopa. Lopana என்ன? Invisible. Lopana, the definition is lopamaidum, அதாவது காணாம போயிடும். But what is the real definition is பூர்வம் யத் ஆசித் இதானியம் நாஸ்தி. அப்படின்னா முன்னாடி எது இருந்ததோ அது இப்ப இல்ல. வாட் வாஸ் தேர் ஏர்லியர் இஸ் நாட் தேர் நவ். அதுதான் லோப்பமோட டெஃபினிஷன். ஸோ இத் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் பண்ணினா த இத் லெட்டர்ஸ் வில் பிகம் லோப்ப. ஸோ எல்லாமே இத் லெட்டர்ஸா? ஒரு எண்டிங்ல இருக்கிறது எல்லாம்? நோ, everything is not ith letter. So there are some rules. Panini has laid rules. எதெல்லாம் ith letter ஆகணும், எதெல்லாம் ith letter ஆக முடியும். தனலட்சுமி மேடம் மியூட் போட்டுக்கோங்கம்மா. நமஸ்தே மேடம். நமஸ்தேம்மா, மியூட் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து he has laid down 7 sutrams. ஓகே, 7 sutrams. சூத்திரம்னா என்னன்னு நான் சொன்னேன். It is a short statement which has many things in it. ஒரு சின்ன, நம்ம திருக்குறள்ல எவ்வளோ பெருசா அப்படி இருக்கு, சின்ன திருக்குறள்ல 2 அடியும்பா. இது வந்து ஒரு சென்டென்ஸ். ஒரு சூத்திரம்னா அதுதான், தட் இஸ் ஒன்லி த சூத்திரம்ஸ். திரும்பவும் அந்த சூத்திரத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொன்னேன்? பாணினி கிராமர்ல மட்டும் சூத்திரம் இல்லை, பிரம்ம சூத்திரம் இருக்கு. எல்லா சூத்திரம்ஸ்க்கும் நிறைய பேர் பாஷ்யம் எழுதியிருக்கா. பாஷ்யம்னா கமெண்ட்ரி எழுதியிருக்கா. யோக சூத்ரா இருக்கு பதஞ்சலியோடு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தட் இஸ் கால்ட் சூத்ராஸ். இப்போ இந்த சூத்திரம்ல வந்து நம்மளுக்கு இத் லெட்டர்ஸோட சஞ்ஞா. இத் இஸ் சஞ்ஞா. சஞ்ஞானா இட்ஸ் அ நேம். இப்போ நம்ம நவுன் அப்படின்னு படிக்கிறோம் இங்கிலீஷ்ல. வாட் இஸ் அ நவுன்? நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருப்போம். நவுன் இஸ் அ நேம். நம்ம சின்ன வயசுல நவுன் இஸ் அ நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் திங் அப்படின்னுட்டு நான் படிக்கும்போது டெஃபினிஷன். இப்போ வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஹவ் பிகம் ஹை. இப்போ ஒரு குழந்தைகிட்ட வாட் இஸ் அ நேம், வாட் இஸ் அ நவுன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதே கிடையாது ஸ்கூல்ல. நோ டெஃபினேஷன் ஆல் ஃபார் கிராமர். என்னோட காலத்துல தெர் வாஸ் டெஃபினிஷன். ஐ டு நாட் நோ, நீங்கள்லாம் சின்னவா. இப்போ என்ன சொல்றா? நாமன்கிளேச்சர், பேர், அவ்வளவுதான். நவுன்கிறதே சொல்றது இல்லை. ஸோ எவ்ரி திங் ஹஸ் இவால்வ்டு, சேஞ்ச் ஆயிருக்கு. பட் பாணினியோட டயத்துல நவுன், எதுக்கெல்லாம் நேம் இருக்கோ இன் சம்ஸ்கிருதம், தட் இஸ் கால்ட் சஞ்ஞா. ஓகே, சஞ்ஞா இஸ் அ நேம். இப்போ இத் சஞ்ஞா பிரகரணம், ஏன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு இத் சஞ்ஞா பிரகரணம் அனுப்ப போறேன். மாஹேஸ்வர சூத்ராணி எப்படி உங்களுக்கு ஒரு 3 பேஜ் அனுப்பிச்சேனோ அதே மாதிரி இத் சஞ்ஞா பிரகரணம். அப்ப இத் சஞ்ஞா, இத் இஸ் அ சஞ்ஞா. இத்னா என்ன? இட் இஸ் அ சஞ்ஞா. சஞ்ஞானா என்னது? யூ கேனாட் ஆஸ்க். ஃபேன்னா என்ன அப்படின்னு கேட்க முடியாது. ஃபேன்னா ஒரு பெயர், அவ்வளவுதான். தட் இஸ் இட்ஸ் அ நேம். கரெக்ட், இட்ஸ் அ நேம். பாய்னா என்னன்னு கேட்க முடியாது. மேல் ஜெண்டரோட நேம் பாய், அதான் பாய். அது மாதிரி எவ்ரி திங் ஹஸ் அ நேம். அதே மாதிரி இட் இஸ் அ நேம், ஒரு நேம் கிவன், இட்ஸ் அ நவுன். ஸோ அந்த இத் சஞ்ஞால தான் பாணினி ஹஸ் given us 7 சூத்திரம்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் எதெல்லாம் வந்து இத் ஆகும், எந்தெந்த கண்டிஷன்ல இத் வரும். இத்து கடைசியில் தான் ஒரு சூத்திரம் போடுவர். தஸ்ய லோபக, லோப, எதெல்லாம் இத்தாகும்னு நான் சொல்லியிருக்கேனோ அது எல்லாம் கடைசியில மறைஞ்சு போயிடும்.
they all will become லோப்பன்னு கடைசியில தான் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் எதெல்லாம் வந்து இத்துன்னு சொல்லிடுவார். he will define all those which are there for it. So the conditions, first சூத்திர நம்ம பார்த்தது அது வந்து 1.3.2. see, every பாணினி சூத்திரம் has a number. பாணினியோட அஷ்டாத்தியாயிங்கிறத புக்கு தான் பாணினியோட புக்கு, கிராமர் புக்கு. அஷ்ட அத்தியாயம், 8 chapters. அதனாலதான் அதுக்கு அஷ்டாத்தியாயின்னு பேரு. ஓகே, ஸோ அதுல வந்து எப்போ ஒவ்வொரு சாப்டர்லையும், இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர், ஓகே, ஒவ்வொரு சாப்டர்லையும் 4 பாதம் உண்டு, 4 பாதம்ஸ். ஸோ 1.1னா 1.1.1னா முதல் சாப்டர், முதல் பாதம், முதல் சூத்திரம். ஸோ தட் இஸ் ஹவு இட் இஸ் 1.1.1. இப்போ நம்மளுக்கு 1.3.2 அப்படின்னு இருக்கு. 1.3.2 அப்படின்னு சொன்னானா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 3வது பாதத்துல 2வது சூத்திரம். ஸோ 1.3.2 இஸ் சங்யா, அந்த இத்து பிரகரணத்தோட வருது. ஓகே, ஸோ 1.3.2 என்ன, ஐம் ஜஸ்ட் ரிவைசிங் வாட் வி ஹவ் டன் பிகாஸ் திஸ் இஸ் அ கான்செப்ட். அதாவது இது வந்து நம்ம சும்மா அப்படியே படிச்சுட்டு போறது கிடையாது. இது நம்ம மனசுல வச்சுட்டாதான், நம்மளால அந்த கான்செப்ட்ஸை புரிஞ்சுட்டாதான் நம்ம ஏன் இது மாதிரி இது ஆகிறது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ தட் இஸ் த கான்செப்ட். ஸோ எனிதிங் யூ வாண்ட் டு ஆஸ்க் பானுமதி மேடம்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன சொன்னோம் நம்ம 1.3.2ல முதல்ல வந்து உபதேசம்னா என்ன நான் சொல்லியிருக்கேன். உபதேசம்னா முன்னோர்கள் சொன்னது, ஆத்யோச்சாரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஆதியில எது உச்சாரணம் ஆச்சோ, இப்ப நம்மளுக்கு ஒரு முன்னோர்கள் ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்கானா அவன் நம்மளுக்கு இந்த உபதேசம், இவன் இந்த சுவாமிகள்லாம் போனா கூட இந்த உபதேசம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆதியில பண்ணினது அது நம்மளுக்கு ஒரு அட்வைஸ்ன்னு எடுத்துக்க கூடாது இங்க. இட் இஸ் அ லேர்னிங். ஓகே, advice is different, but upadesam is different. So இது எப்படி கொடுத்துருக்கா? ஃபர்ஸ்ட் ஒன் உபதேசே அச்சு அனுநாசிக்க இத்து. அப்போ ஒரு அச்சுனா என்ன, நம்ம வந்து மாயேஸ்வர சூத்ராணி படிக்கிறதே அதுக்காக தான். ஸோ அச்சுனா ஆல் த வொவல்ஸ். அது எப்படி இருந்தா? அனுநாசிகமா இருந்தா. அனுநாசிகம்னா அத்வித்த சந்திர பிந்து. ஓகே, I will share the board so that I can write and show you. So upadeshe அச்சு அனுநாசிக்க இத்து. ஸோ அனுநாசிகமா இருந்ததுன்னா அப்போ அச்சுதான் அனுநாசிகமா இருக்க முடியும். ஓகே, ஹல் அக்ஷரம், இப்போ ஒரு கு இருக்கு, திஸ் இஸ் ஒன்லி வியஞ்சன அக்ஷரம். இப்போ ஆ இருக்கு, திஸ் இஸ் அ ஸ்வராட்சரம். கரெக்ட்? ஸ்வராட்சரம்க்கு என்ன சொல்லுவோம்? அச். ஐ உன் ஒரு லிக், ஏ ஓங், ஐ அவுச். ஸோ ஸ்வராட்சரம். ககாரம் வந்து என்னது? ஹல், வியஞ்சனாட்சரம். இதுக்கு மேல நம்ம அனுஸ்வாரம் போட முடியாது. ஏன்னா எல்லா ஹல்லுமே ஸ்வராட்சரம் இல்லாம அது அக்ஷரமே வராது. புரியுறதா? தோ இட் இஸ் அன் அக்ஷரம், இட் பிகம்ஸ் ஸ்வராட்சரம் போட்டாதான் நம்ம கா எழுத முடியும். சி, கக்காரா பிளஸ் ஆதான், தட் ஒன்லி வில் பிகம் க. இது நம்ம தமிழ்லயும் உண்டு, இக்கு இஞ்சு இச்சு அப்படிதான் இருக்கும். அதோட ஆனா அவனா சேர்க்கும் பொழுதுதான் கக்கா கிக்கி எல்லாமே, எல்லா ஹிந்திலையும் அப்படிதான் இருக்கும், எல்லா லாங்குவேஜ்லயும் நம்ம பார்க்கும் பொழுதும் அப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ எந்த அனுநாசிகாவுமே ஸ்வராட்சரத்துக்கு மேலதான். இப்ப சப்போசிங் திஸ் இஸ் லைக் திஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆக்கு மேலதான் அந்த அனுநாசிகா வருது. ஓகே, மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், எப்பொழுதுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ
அச்சு அனுநாசிக்க இத்து அப்படின்னா இப்ப ஒரு அச்சுக்கு மேலதான் அனுநாசிக்க வர முடியும். அச்சுக்கு மேல ஒரு அனுநாசிக்கம் வந்ததுன்னா அது இத்தாகும். இத்துனா என்ன நான் சொல்லியிருக்கேன், இட்ஸ் a நேம், ஆக்சுவலி இட்ஸ் a நவுன். அண்ட் கடைசியில என்ன சொல்லுவார், அந்த இத்தா இருக்கிறது எல்லாமே லோபமாயிடும். ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் சூத்திரம் 1.3.2. உபதேசே அச்சனுநாசிக்க இத்து. தென் அடுத்த இந்த உபதேசே அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்துட்டே இருக்கும், ஆட் பண்ணிட்டே இருக்கணும். ஹலந்தியம் அப்படின்னு. ஹலந்தியம்னா ஹல்னா என்னது, ஆல் த கான்சனன்ஸ். அந்தத்துல இருக்கிற ஹல், அந்தத்துல, அந்தம்னா என்னது, எண்டுல இருக்கிற ஹல் அக்ஷரம் will become it. It will get the சஞ்ஞா, இட் சஞ்ஞா கிடைக்கும். கடைசியில தான் சொல்ல போறார் எல்லா இட் சஞ்ஞாவும் லோபமாகும்னு. ஸோ நம்ம அதை முதல்லயே புரிஞ்சுக்கணும், ஹல் இருக்கிறது லோபமாகும். ஓகே, ஸோ இப்போ ஹல் இப்ப நம்மளுக்கு பார்ப்போம். லெப்பு, இப்ப பக்காரா இஸ் a ஹல் அக்ஷரம், இட்ஸ் a consonant. So this will become லோப. இப்போ இந்த ஓகே, இதை வச்சுப்போம், பின்னாடி சூத்திரத்துக்கு உதவும். ஓகே, அவ அடுத்தது இது நம்ம பார்த்தோம் 1.3.2 1.3.3. உடனே என்ன பண்ணினார், ஓ மை காட், நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் இந்த மாதிரி ஹலந்தியம் போட்டுட்டேன். ஹலந்தியம் போட்டேன்னா அது ஒரு சூத்திரமா போட்டார். எல்லா ஹல்லுமே நான் இதாயிடுமே, லோபம் ஆயிடுமே, லோபம் ஆகக்கூடாதே. சில ஹல்லெல்லாம் லோபம் ஆகக்கூடாது, ஏன்னா அது இல்லாம நம்மளால சுபந்தம் திங்கந்தம் பண்ண முடியாது. அதனால உடனே என்ன பண்ணிட்டார், தவர்க 1.3.4ல இது ஒரு நிஷேத சூத்திரம். நிஷேதம்னா இது என்ன சொல்றது, இது நடக்க கூடாது அப்படின்னு சொல்றது. அப்போ அதை என்ன பண்ணினார்னா உடனே என்ன சொல்லிட்டார்னா தவர்க. தவர்கன்னா என்னது, ஆல் த தவர்க லெட்டர்ஸ், த வர்க்கத்துல இருக்கிற எல்லா லெட்டர்ஸும். அது என்னெல்லாம் இருக்கு, த த த ந, தவர்க, மகாரா, ஓகே, சகாரா, மகாரா. இது எல்லாமே கடைசியில இருந்ததுன்னா ஏன்னா நம்ம என்ன சொல்லிட்டோம், ஹலந்தியம் சொல்லிட்டோம். அப்ப இது எல்லாமே ஹல்லு தானே. தன சகாரா, ஆமா, சா மா அப்படி எடுத்துப்போம். எல்லாமே எல்லாத்துக்குமே ஹலன்ஸ் வரணும் இங்க. ஓகே, when we are writing individual consonants we have to write it like this only. ஓகே, இதோட நம்ம வெறும் தா போட்டோம்னா அது ஆவும் சேர்ந்த மாதிரி ஆயிடும். சோ என்ன சொன்னார், ந விபக்தௌ துஸ்மாஹா அப்படின்ட்டு. துஸ்மாஹா, அப்போ விபக்தியில தூனா தவர்க. ஓகே, தூனா தவர்க. சகாரா சா மா. இப்போ நம்ம இத்தாமன் அப்படிலாம் சொல்றோம். அன்னு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நக்காரால முடியறது, லங்ல காரட்ல கட்ட அகச்சத், அகச்சதாம், அகச்சன். பாருங்க, சின்ன எக்ஸாம்பிள் தான், உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். அகச்சத். Is everybody able to see the board? Yes, ma'am. This is a padam. Okay, this is a padam. இது நம்ம இதுல வருது. But what is the pratyay for this? We are using இத்தாமன்னு வச்சுக்கோங்க.
இது நம்ம யூஸ் பண்றோம் எண்டிங்ல. இப்ப இந்த இத்து வந்து நம்மளுக்கு ஹல்ல போயிடுத்துன்னா என்ன ஆகும்? பிரச்சனை ஆயிடும்ல. we cannot use it. புரியுதாமா? ஓகே. சோ பாணினி வந்து ஹலந்தியம் போட்டு எல்லா ஹல் அக்ஷரமும் இத்சன்யா கிடைக்கும் சொல்லிட்டு உடனே நம்ம வந்து உடனே இந்த சூத்திரம் போட்டுட்டார். ந விபக்தௌ துஸ்மாஹா. நான் விபக்தியில, அதுவும் கரெக்டா போட்டிருக்கா பாருங்க, விபக்தௌ. விபக்தியில நான் சொல்லியிருக்கேன், விபக்தி இஸ் 2 டைப்ஸ். நம்ம சுபந்தத்துக்கு மட்டும் விபக்தி யூஸ் பண்றோம். ஓகே, சுஜஸ் அமௌஷஸ், அதான் ராமஹ ராமோ ராமாஹா, அதை வந்து விபக்தி சொல்றோம். பிரதமா விபக்தி, துத்தியா விபக்தி. பிரதம புருஷ, மத்தியம புருஷ, உத்தம புருஷாவும் இட் இஸ் விபக்தி ஒன்லி. கிராமட்டிக்கலி, டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், இட் இஸ் விபக்தி ஒன்லி. ஓகே, சோ இதுதான் அவர் சொல்லிட்டார். இதெல்லாம் வந்து இத்சம்யால வராது. எண்டிங்ல தகாரம் த வர்க்கம் ஃபுல்லா இருந்தாலும், சகாரம் இருந்தாலும், மகாரம் இருந்தாலும் வராது. திஸ் இஸ் 1.3.4. அடுத்தது 1.3.5. இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். இதுல வந்து தாத்துல நல்லா நல்லா கவனிக்கிறோம். ஏன்னா அடுத்து வர்ற சூத்திரம்ஸ் எல்லாம் வேற மாதிரி வரும். ஒரு தாத்து, தாத்துனா தெரியும் நம்மளுக்கு, அதுவும் மூல தாத்து. தாத்துனா தாத்து கிடையாது, மூல தாத்து. அதாவது எப்போதுமே உபதேசே தான். இது எல்லா சூத்திரத்திலையும் முதல் வேர்டு என்னது? உபதேசே. உபதேசே உபதேசே தான் நம்ம எடுத்துக்கணும். உபதேசே அச்சனுநாசிக இத்து, உபதேசே ஹலந்தியம் இத்து, உபதேசே ந விபக்தௌ துஸ்மாஹா, உபதேசே ஆதிர் நீ டு டு. ஓகே, டூடவஹ என்ன சொன்ன? உபதேசே ஆதிர் நியூட்டடவ டூடவஹ. டவஹன்னு ஏன் சொல்றாருன்னா 3 இருக்கு. இந்த டூவோடு பகுவச்சனம் வில் பி பஹ. குரு, குருஹு, குரு, குரவஹ. அவனால டு, டுஹு, டு, டவஹ. ஓகே, சோ அது மாதிரி உக்காரத்துக்கு வந்தானா வஹ வரும். அதனால நீ ஆதியில, ஆதியில ஆரம்பத்துல ஒரு நீ டு டு தாத்தூல இருந்ததுன்னா தட் வில் பி லைக், இப்போ நம்ம டு, இட்ஸ் a வெரி கிரேட் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்கும் தெரியும். டுக்ரிஞ்ச், டுக்ரிஞ்ச் கரணே அப்படின்னா செய்யறது. கிரு தாத்து, கரோத்தி. இது எப்படி, இது எப்படி வந்து டூவும் போயிடுத்து, ஞாவும் போயிடுத்து. எப்படி ஞா இந்த சூத்திரம் படி போறதுன்னா 1.3.3 ஹலந்தியம். இட்ஸ் அ ஹல், இட்ஸ் அ கான்சனன்ட் அட் த எண்ட். டூ எப்படி போறது? 1.3.5ல என்ன போட்டிருக்கு? ஆதியில ஒரு மூல தாத்து, அதுல நீ டு டு இருந்ததுன்னா that will be a neat letter. ஸோ இந்த டூவும் போயிடுத்து. ஞக்காரா ஆல்ரெடி நம்ம 1.3.3ல ஹலந்தியம் எண்டில் இருக்கிற ஹல் வந்து இத்தாகம் சொல்லியிருக்கோம். So this is 1.3.3, 1.3.5. So the remaining is only kru. Kru dhatu தான். Karoti, kurutaha, kuruvanti. It's a special dhatu. புரியுதாமா இது வரைக்கும்? This is only what we did in the last 2 classes. பண்ணினதை தான் நான் திருப்பியும் சொல்லியிருக்கேன். Okay, so now we will go to the next one, 1.3.6. ஓகே, இப்ப இதுல வந்து தாத்து சொன்னார். 1.3.5ல என்ன சொன்னார்? ஆதிர் நீ டு டவஹ, அது தாத்துக்கு சொன்னார். அடுத்தது என்ன சொல்ல போறாருன்னா 1.3.6 ஆதி உபதேசே ஷஹ பிரத்யயஸ்ய. ஷஹ
பிரத்யயஸ்ய. இதுதான் சூத்திரம். அப்படின்னா என்ன? ஷகாரா ஆதியில ஃபர்ஸ்ட்ல ஒரு பிரத்யயஸ்யன்னு போட்டுட்டார். ஓகே, உபதேசே இச்சக பிரத்யயஸ்ய. பிரத்யில இருக்கிற ஷகாரம், அதுவும் ஆதியில வந்ததுன்னா, நாட் எண்டிங்ல கிடையாது. எண்டிங்ல ஆல்ரெடி ஷகாரம் இத்து ஆயிடும், ஏன்னா அது ஹல் அக்ஷரம். பட் முதல்ல வந்ததுன்னா அப்போ அது இத் சஞ்ஞா, அதுக்கு இத்து வரும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ there is a pratyaya called ஷ்யஞ்ச் பிரத்யயா. ஷ்யஞ்ச். ஓகே, ஷ்யஞ்ச் அப்படிங்கிற பிரத்யத்துல இப்ப எதெல்லாம் வந்து இத்தாகும் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். இப்ப நம்ம எல்லாமே நம்ம வந்து படிக்க படிக்க நம்மளுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். இப்போ இதுல வந்து ஞகாரா போயிடும், ஏன்னா 1.3.3 ஹலந்தியம் ரூல் படி இது இத்தாயிடும். இப்ப இந்த 1.3.6 என்ன சொல்லுறது? ஆரம்பத்துல ஷ இருந்ததுன்னா அது இத்வாகும். சோ இந்த ஷாவும் போயிடும். சோ இதுல என்ன வரும்? ய மட்டும்தான் ரிமைனிங்கா இருக்கும். ஷஞ்சுங்கிற பிரத்யல ய மட்டும்தான் ரிமைனிங்கா இருக்கும். This is a tadita pratyaya, so we don't need to see it now. Okay, புரியுறதாமா இது? So what will remain? Only ya will remain. அர்த்தம் என்ன? இல்ல யா வந்து is a pratyaya. It has to be added. There is no meaning for this. Okay, there is no meaning. It is the pratyaya is shanj. இப்ப நம்ம கிட்ட ஷஞ்ச் பிரத்யா ஆட் பண்ணி தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொன்னானா நம்ம பண்ணுவோம். ஆனா என்ன பண்ணுவோம்? ஷகாராவை எடுத்துருவோம், ஞகாராவை எடுத்துருவோம், யா மட்டும்தான் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஓகே, இது வந்து this is a tadita pratyaya. We don't need to discuss about it. Just to understand this. அடுத்தது 1.3.7. This is ரொம்ப நம்மளுக்கு நிறைய நம்ம யூஸ் பண்ற இந்த பிரத்யா. அந்த பிரத்யாக்கு இது வரும் 1.3.7. இதுல என்ன சொல்லியிருக்கா? லஷக்கு அத்தத்தித்தே. The sutram says lashaku. லஷக்குனா ல ஷ கு. கூனா என்ன நான் சொல்லியிருக்கேன்? கவர்க்கம். ஊ வந்ததுன்னா இட்ஸ் அ வர்க்கம். ஊ வந்தா ஃபுல் வர்க்கமே எடுத்துக்கணும். ஓகே, இந்த இடத்துல கூ மீன்ஸ் த கவர்க்கம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஐ திங்க் ஐ மிஸ்ட் ஒன் சூத்திரம். லஷக்கு இஸ் 1.3.8. ஓகே, but 1.3.7 is chutu. Okay, 1.3.7 chutu ஆதி. ஆதி ஆதி இது எல்லாமே பிரத்யயஸ்ய. நல்லா பார்த்துக்கோங்க, பிரத்யயஸ்ய. சோ சுட்டு இந்த ஊ இந்த சு சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊ வந்தா என்ன சொன்னேன்? ச வர்க்கம் ட வர்க்கம். சோ ச ஜ ஜ ஞ ட ட ட ட ண. ஓகே, எங்க வரணும்? ஆதியில வரணும், முதல்ல வரணும். முதல்ல வரணும். அதுவும் அது எதுவா இருக்கணும்? தாத்துவா இருக்க வேண்டாம், அது பிரத்யா இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நிச் அப்படின்னு ஒரு பிரத்யம் இருக்கு. நிச், நிச்சுங்கிற பிரத்யம் இருக்கு. ஓகே, தட்ஸ் சனாதி பிரத்யம். அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ இந்த நிச்சில் என்னெல்லாம் லெட்டர்ஸ் இருக்கு? நகாரா, இக்காரா, சகாரா. இப்போ சகாரா will go away because it is a halantyam. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
இதுல சக்காரா வந்திருக்கு, ஆனா இது என்ன சொல்லியிருக்கா, ஆதிலன்னு சொல்லியிருக்கா. ஓகே, எண்டிங்ல இருக்கிறது எல்லா பிரத்யேக்குமே வந்து ஹலந்தியம், ஹல்லு அந்தத்துல இருந்ததுன்னா அதுதான் இத்தா ஆகும். ஓகே, அததான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் நகாரா, இது எதுல வருது, டூ வருது. இதையே சுட்டூன்னு இருக்கு, ஊகாரம் இருக்கு அப்படின்னா இட் இஸ் த்விவச்சனம். நீங்க குரு குரு குருஹு குரு சொல்றோம் இல்லையா, அத மாதிரிதான் சுட்டு சுட்டு. சோ அதனாலதான் த்விவச்சனமா இருக்கிறதுனாலதான் சுட்டு. சோ இதுல வந்து நக்காரா இருக்கு. சோ இந்த நக்காரா நம்ம என்ன சொன்னோம், இந்த 1.3.7 சூத்திரம் படி ஆதி சுட்டு இத்து பிரத்யேசிய, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பிரத்யேயில ஆதியில சுட்டு வந்தானா, சக்காரா சவர்க்கமோ டவர்க்கமோ வந்தானா அது இத்து லெட்டரா மாறும். So in the na is in tavargam. So this na is, the nich is a pratyaya. Nich is added to something. அப்ப என்ன ஆகும், இது இந்த 1.3.7 படி போயிடும், இது 1.3.3 படி போயிடும். So what is remaining, only E. E remains. ஓகே, புரியுறதா, இதுதான் ரிமைன் ஆகும் நிச்சில. நிச்சுனா என்னங்கிறத நம்ம அப்புறமா நிச்சு பார்க்கும்போது பார்ப்போம். அடுத்ததுதான் 1.3.8. இதுலதான் நான் சொன்னேன் லஷக்கு அத்தத்திதே அப்படிங்கிற. ல ஷ கு, கூன கவர்கம் எங்க இருக்கான், இதுல ஒன்னே ஒன்னு ஆட் பண்ற, இதுவும் ஆதியில தான் வருது. ஓகே, பிகினிங்ல தான், பிரத்யோட பிகினிங்ல. ஆனா அத்தத்தித்தேன்னு, இது தத்தித்த பிரத்யா இருந்ததுன்னா இத வந்து நம்ம இத்து பண்ணக்கூடாது. அதுலயும் ஒரு கண்டிஷன் போடுற, பிரத்யா இருந்ததுன்னா ல ஷ கு நீங்க வந்து அதை இத்து பண்ணலாம். பட் அது தத்தித்த பிரத்யை. நான் சொன்னேன்ல இப்போ ஷெஞ்சு, இப்போ இதுல ஷெஞ்சு கிடையாது, பட் ஷெஞ்சுங்கிறது தத்தித்த பிரத்யை. பட் நீங்க தத்தித்த பிரத்யா இருந்ததுன்னா நீங்க வந்து அதை இத்து பண்ணக்கூடாது. ஏன்னா கான்னு ஒரு தத்தித்த பிரத்யம் உண்டு, க அப்படின்னு ஒரு தத்தித்த பிரத்யம் உண்டு. அப்ப நம்ம அதை இத்து பண்ண முடியாது. பிகாஸ் ஆதியில கா வந்ததுன்னா யூ cannot do anything. ஏன்னா இட் இஸ் அத்தத்திதே. த சூத்திரம் சேஸ் லஷக்கு அத்தத்திதே. ஆதி, ஆதியில ல ஷ கு அதுல ஸ்டார்ட் ஆற, கவர்கத்துல ஸ்டார்ட் ஆற பிரத்யா இருந்ததுன்னா, அது தத்தித்தமா இருந்ததுன்னா நீங்க பண்ண முடியாது. அது தத்தித்த பிரத்யா இல்லாம கிருத் பிரத்யா, இப்ப நம்மளோட இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லஷக்குக்கு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா நம்மளோட லியப் பிரத்யா. ஓகே, 1 minute, I'll just rub this out. I will send the notes for all this so that you can save and you can see what is. Lep. Lep is the pratyaya. Now, what are the letters here? Lakara, Akara, Akara, Pakara. கரெக்டா நம்ம ஏன்னு மட்டும் எழுதலாம், பட் நம்ம இப்ப தெரிஞ்சு வச்சுப்போம் இத இப்படி. இது வந்து ஏ. ஸோ இது வந்து 1.3.3 ஹலந்தியம்ல இத்தாயிடும். இந்த லக்காரா வந்து 1.3.8 சூத்திரப்படி என்ன சொன்னார், ல ஷ கு, லக்காரா ஷகாரா, லக்காரா ஷகாரா கூன கவர்க, இதெல்லாம் தத்தித்த பிரத்யா இல்லாம இருந்தா அதுவும் இத் சங்யா வரும். சோ இப்ப லெப்ல என்ன ஆயிடுறது, வாட் இஸ் த கண்டென்ட்,
இத்தா எடுத்துனா என்ன ரிமைனிங், அதைத்தான் கண்டென்ட்னு எடுத்து. இப்ப நம்ம என்ன பண்ணிடணும், இப்போ ஆ பிளஸ் கம் பிளஸ் லெப். இது எப்படி எழுதுவோம்? ஆ லக்காரா போயிடும், பக்காரா போயிடும், யா மட்டும்தான் ரிமைன் பண்ணும். சோ ஆகம்ய. புரியுறதா? எஸ், கொஞ்சம் எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்கம்மா, புரியுறதான்னுட்டு. புரியுது மேடம், புரியுது. எனக்கு இந்த சூத்திரத்தை மாத்திரம் எழுதுங்கோளேன். அந்த லஷக்கு ஏதோ அத்தி ஏதோ சொன்னேன், அது மாத்திரம் எழுதி காமிங்க. நான் அனுப்புறேன்மா ஃபுல்லாவே. லஷகு அத்தத்திதே. அத்தத்திதேனா நோ தத்திதா. தத்தித்த பிரத்யா இல்லாம நான் நோட்ஸ் அனுப்பிடுறேன் உங்களுக்கு. ஐ ஹவ் ஆல்ரெடி kept it ready. I will send it because I want you to do some homework in that also. அப்பதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணினாதான் எதுவுமே புரியும். இப்போ பாருங்க, லஷகு அப்படின்னு சொல்றோம். இப்போ இப்போ நம்ம சத்ரு அப்படின்னு ஒரு பிரத்யை பார்த்தோம், ஷானச் அப்படின்னு ஒரு பிரத்யை பார்க்கிறோம். இப்ப பார்ப்போம், இதுல எல்லாம் நிறைய பிரத்யை. சத்ரு, ஷானச். இப்ப இந்த சத்ருங்கிறதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். ஷகாரா, அகாரா, தகாரா, அனுநாசிகா. கரெக்டா? ஷானச்சுல வந்து ஷகாரா, ஆகாரா, நகாரா, அகாரா அண்ட் சகாரா. முதல்ல இப்படி பிரிச்சுக்கணும். பிரிச்சுனாதான் நம்மளுக்கு என்னென்ன லெட்டர்லாம் இத்தாருதுன்னு தெரியும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல ரு வந்து நம்மளுக்கு 1.3.2ல போயிடும். உபதேசே அச்சனுநாசிக இத்து, அச்சா இருக்குது. திஸ் இஸ் அ வவல் which is அனுநாசிகா. ஸோ இத்தாயிடும். இது வந்து என்னதான் இத்தாயிடும்? ஷகாரா. லஷகு அத்தத்திதே. ஸோ என்ன ரிமைனிங்? அத்து மட்டும்தான் ரிமைனிங். அதே மாதிரி ஷானச் எடுத்துப்போம். சகாரா will go by 1.3.3. அலந்தியம். The shakara will go by 1.3.8. லஷகு அத்தத்திதே. So என்ன இருக்கு ரிமைனிங்? ஆன. So this remaining only will be this much. Is everybody able to understand? அதே மாதிரி இத்த பிரத்யயா, தவத்து பிரத்யயா, சி நிறைய வருவதில்ல. இப்போ இந்த இக்கு, இக்கு, இட்டு, ஆ. சோ கக்காராவும் போயிரும்ல, லஷகு. லஷகுல தான் நிறைய போகும் பிரத்யேல. ஸோ கக்காரா வில் கோ அவே. அப்போ தா மட்டும்தான் ரிமைனிங். இப்போ தவத்தூல என்ன ஆகும்? இந்த உக்காரா வில் கோ அவே. ஓகே, தவத்தூல என்னெல்லாம் லெட்டர்ஸ் இருக்கு? கக்காரா, தகாரா, அகாரா, பகாரா, ஆ, தகாரா, தென் ஊ, அனுநாசிக. கரெக்டா? சோ என்னெல்லாம் போயிடுறது? ஊ அனுநாசிக்க போயிடும், கக்காரா போயிடும். சோ இதுல என்ன இருக்கும்? தவத்து. So this is how the, so what is this? Lashaku attadite. Okay, so 1.3.2 சொல்லுங்க. சாரி மத்தா, அந்த இது லஷக்கு அத்திதே சொல்றேன் இல்லையா? சோ அத்ததிதேக்கு என்ன மீனிங்? அத்ததிதே என்ன ஆதியில வந்தா? நாட் தத்திதா, நோ தத்திதா. புரியல. ந தத்திதன்னா புரியல. இப்ப சத்தியம்னா என்னது? ப்ராமிஸ். அசத்தியம்னா என்னது? இல்லை. நோ, நோ ப்ராமிஸ். ஓகே, நோ ப்ராமிஸ். அப்படிதான் நம்ம சொல்லணும், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நோ ப்ராமிஸ். ஓகே.
So taditana என்னது? It's a tadita pratyaya. At-taditana என்னது? Not a tadita pratyaya. Okay? No tadita pratyaya. So there are many pratyayas. Sanadi pratyaya, krut pratyaya, tadita pratyaya, supratyaya. So இது சதித பிரத்யால அந்த க வர்க்கம்ல ஷ க வர்க்கம் வந்தால் அதை வந்துட்டு போயிடணும். சாரி மாதா, எனக்கு அது அந்த சூத்திரம் இல்ல இல்ல இல்ல, அதாவது நீங்க புரிஞ்சுக்கோ. லஷக்கு அத்ததித்தே அப்படின்னா that will become an it சம்யா. அப்போ லக்காரா ஷகாரா கக்கா வர்க்கம் at the beginning of the pratyaya will get the it sanya, will become it, provided it is not a taddita. If it is a taddita, it will not become it. புரியுதா? அப்ப நம்ம ததித்த பிரத்யா என்னென்னலாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமா, அது தத்தித்த படிக்கும் போதுதான் தெரியும். ஓகே ஓகே. You will know only when you learn that. Okay. Okay, tadita pratyaya is different. You cannot, that is very high. That is in Kovida level. Okay, now we are only in the first standard, Pravesha level only we are. So we cannot, first standard level we cannot go to the fourth standard. You have to go step by step தான். But the sutrams நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஃபன்ட் ரீடர்ல டோட்டலா வில் பி டூயிங் ஆல் த சூத்திரம் பிரத்யாஸ். இப்போ நம்ம பிரத்யா பண்ணும்பொழுது இப்போ நம்ம படிச்சோம்னா நம்மளுக்கு எதனால இந்த பிரத்யால இது மட்டும் வருது அப்படின்னு தெரியும். ஸோ இது எல்லாமே இப்ப பாணினி வந்து 1.3.2 உபதேசே அச்சனுநாசிக இத்து. I will share it with you. I will share that screen. I'll stop sharing this. Now, these are the 7 sutrams, and at last, கடைசியில் அவர் என்ன பண்ணார், இந்த சூத்திரம்ஸ் எல்லாம் வச்சுண்டு நீங்க வந்து இத இட்சங்யாவா எதெல்லாம் வருதோ, எதெல்லாம் இட்சங்யாவா இருக்கோ அதெல்லாம் நீங்க லோபம் பண்ணிடுங்க. ஓகே, சோ அதெல்லாம் லோபம்னா it all has to be elided. I'll just share the screen so that you can read all the sutrams. We can read one by one. Yeah. Can you see the screen now? Yes, Mata. Okay. Yes. So now this I will be sending you this notes. Ipo. So see the definition. In pratyaya ஸ்மாலா இருக்கு மாதா எனக்கு. நீங்க ஸ்மாலா இருக்குன்னா நான் என்னமா பண்ணுறது? நீங்க மொபைல்ல பாக்குறீங்களா? ஜூம் பண்ணிக்கலாம் மாதா. ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணா போருமா? ஓகே மாதா. இல்ல நான் ஜூம் பண்ணனும்னா பண்றேன். இப்போ பரவாயில்லையா? இப்ப நானே ஜூம் பண்ணிருக்கேன். ஃபுல்லா இருக்கு. ஓகே. ஓகே மாதா. ஓகே. இப்போ இத் லெட்டர்ஸ் இன் பிரத்யயாஸ். இப்போ டெஃபினிஷன் எப்படி கொடுக்கறா? In pratyaya, some extra letters are attached to the content. These letters are called it letters. It letters are defined in 7 Panini Sutras. Okay. The following definitions apply. இதை படிச்சாலே நம்மளுக்கு புரியும். உபதேசானா நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, ஆத்யோச்சாரணம். ஆதியில சொன்னதுதான் உபதேசம். அப்ப எதெல்லாம் அதுல எதுலெல்லாம் வருது? இப்போ பிரத்யா, தாத்து, மாயேஸ்வர சூத்ராணி எட்ஸெட்ரா. ஏன்னா அதுக்கும் மேலெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவை கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் சூத்திரம் என்னது? 1.3.2 உபதேசே அச்சனுநாசிக இத்து. ஓகே, அச்சு அனுநாசிகமா இருந்தா பாருங்க. இப்ப இந்த ஊங்கிறது மத்துப்புல போயிருக்கு. பட் மத்துப்புல நீங்க பார்த்தீங்கன்னா பகாராஸ் அட் த எண்ட். அடுத்த சூத்திரம் வரும் ஹலந்தியம் உபதேசே இத்து. ஸோ ஹல்னா பகாரா இஸ் ஹல். ஸோ மத்துப்புல பார்த்தானா பகாரம் வந்து 1.3.3 ஹலாந்தியம்ல போயிடும். அப்ப அந்த தகாரத்துக்கு மேல இருக்கிற அனுநாசிகா 1.3.2 படி உபதேச அச்சனுநாசிகா இத்துல போயிடும். ஸோ ரிமைனிங் வந்து மத்து மட்டும்தான் இருக்கும். ஓகே, தட் வில் பி த கண்டென்ட். எது ரிமைனிங்கோ வி கால் இட் அஸ் கண்டென்ட்.
அதே மாதிரி ஹலந்தியம் லெப்ல பாருங்க, லாஸ்ட்ல பக்காரா போயிடுறது. ஓகே, அக்கு பிரத்யாகாரா, அதுல ககாரா போயிடும். அக்கு பிரத்யாகாரால என்னெல்லாம் லெட்டர்ஸ் இருக்கு மாயேஸ்வர சூத்ராணியில? மாயேஸ்வர சூத்ராணி சொல்லுங்க. I1 ரிலுக். அப்ப என்னெல்லாம் இருக்கு அதுல? அ இ உ ரு லு. Okay, அஞ்சு letters. The simple vowels, they come in the அக்கு பிரத்யாகாரா. அடுத்தது உடனே அவர் போடுற however, தவர்கா, சகாரா, மகாரா at the end of சுப் and திங், அதான் அவர் போட்டிருக்கார். ந விபக்தௌ துஸ்மாஹா ஹலந்தியம் உபதேசே. அதாவது ஹலந்தியம் உபதேசே இத்துன்னு நான் சொல்லியிருந்தாலும் விபக்தியில துஸ்மாஹா, ஓகே, தவர்க்கம், சகாரா, மகாரா at the end of சுப் and திங், they are not it. So மகாரா அம்முல. ஓகே, இதுல தான் சுப்ரத்யா வந்து நம்மளுக்கு தெரியணும். So what are the சுப்ரத்யாஸ்? நான் சொன்னேன், சு ஔஜஸ், ஔட்சஸ், டாபியாம் பிஸ், ஞேபியாம் பியஸ், ஞசிபியாம் பியஸ், ஞசோசாம், சுப். These are the 21 pratyayas. Okay, I think I have shared it with you all, but I don't know whether you all have it. இப்போ we will come to this topic, அதை அப்புறமா பார்ப்போம். ஸோ அம்முன்னு வர்ற இடத்துல நம்ம ராமம் அப்படின்னு சொல்றோம், சுப்ரத்யா அது. ஓகே, அப்ப அந்த அம்முல நம்ம மகாரத்தை எடுத்துட்டானா ராமம் எப்படி வரும்? வர முடியாது. பியஸ், பியஸ் வந்து நம்ம ராமேபியா, ராமேபிய, பஞ்சமி and சதுர்த்தி and பஞ்சமி, ராமாய, ராமாபியாம், ராமேபிய. ஈவன் பியாம் எடுத்துக்கோங்க, பியாம் அதுல வந்து மகாரத்துல தானே எண்ட் ஆறுது. அப்ப அது வந்து விபக்தியோட பிரத்யய, அதுல நம்ம மகாரத்தை எடுக்க முடியாது. அதனாலதான் ந விபக்தௌ துஸ்மாஹா. இந்த சூத்திரம் நல்லா புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுது மாதா. ஓகே, பானுமதி மேடம் இஸ் சேயிங் புரிஞ்சுது. ஐ வாண்ட் விச் அதர்ஸ் டு சே. இல்ல மேடம், எனக்கு புரியல சரியா. தனலட்சுமி மேடம் கேளுங்க, சொல்லுங்க என்ன புரியல சொல்லுங்க. இல்ல, அந்த பிரத்யார டோட்டலாவே எனக்கு கன்ஃபியூஷன். டோட்டலா என்ன கன்ஃபியூஷன்? அது பியாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சரி, அந்த இது எனக்கு புரியல. அம்மா எடுத்துட்டேல. இப்போ வந்து உங்களுக்கு சுப்ரத்யாஸ் இருக்கணும் இல்லையா? 1 minute, I'll just check my it. Whether I have the supratyayas. I will see if I have it. I will share it. நான் உங்களுக்குலாம் அனுப்பின உடனே I will. ஓகே, இப்போ வந்து I will share. இப்ப பாருங்க, இப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கணும். இப்ப இதுதான் சரியாமா? இப்ப இந்த பிரத்யாஸ் எல்லாம், இப்ப இதெல்லாம் வந்து நம்ம விபக்தி பிரத்யாஸ். இப்ப விபக்தி நம்ம ஆட் பண்றோம்னா எப்படி ஆட் பண்றோம்? இந்த பிரத்யாஸ் வச்சா. இப்ப ராமங்கிற பிராதிபதிக்கம் இருக்கு, கரெக்டா? அகாராந்த புல்லிங்க ராம சப்த. இப்ப அதைத்தான் நம்ம பிரதமா விபக்தியில ராமஹ, ராமௌ, ராமாஹான்னு, ராமம், ராமௌ, ராமான்னு சொல்றோமா இல்லையா? கரெக்டா? அப்புறம் ராமேண, ராமாபியாம், ராமைஹி, ராமாய, ராமாபியாம், ராமேபிய. விபக்தி தெரியும்ல எல்லாருக்கும், படிச்சிருக்க இல்லையா? அப்போ இப்ப இந்த சு அப்படிங்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துக்கு. இந்த பிரத்யய வருது.
இப்ப இதுல வந்து என்ன இருக்கு? ஊ வந்து மேல அனுநாசிகாவோட இருக்கா? ஆ, அப்ப அது இத் ஆயிடுமா? 1.3.2 படி. ஆகும் ஆகும். அப்ப என்ன ரிமைனிங் இருக்கும்? சக்காரா மட்டும்தான் இருக்கும். ஆ, அத புரிஞ்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது அவுல ஒண்ணும் இல்ல. அடுத்தது ஜஸ்ஸுக்கு வாங்கும். ஜஸ்ல வந்து சக்காரா எண்டுல இருக்கு. பாணினி என்ன சொல்லியிருக்கார்? கடைசியில சக்காரம் இருந்தாலும் மக்காரம் இருந்தாலும் த வர்க்கம் இருந்தாலும், த வர்க்கம்னா த த த த ந, இதெல்லாம் இத்து ஆகக்கூடாது. எங்க? ஒரு விபக்தி பிரத்யேல. இப்ப ஜஸ் வந்து விபக்தி பிரத்யா. அப்போ இந்த சக்காரம் இத்தாக கூடாது. ஆனா ஜால ஏதாவது இத்தாக முடியுமா? இன்னைக்கு நம்ம படிச்சோம், சுட்டுன்னு ஒரு சூத்திரம் படிச்சோம். பிரத்யேயஸ்ய ஆதி சு, சூவுனா சவர்க்கம். சவர்க்கத்துல என்னெல்லாம் இருக்கு? ச ச ஜ ஜ ஞ. சோ இது வந்து ஜ, மூணாவது ஜ. So this jakara also will go away. So என்ன ரிமைனிங் இருக்கும்? இதுல அஸ் மட்டும்தான் இருக்கும் ரிமைனிங்கா. இப்ப அம்ம எடுத்துக்கோங்க. துத்தியா விபக்தி. நீங்க கொஸ்டின் கேட்டுட்டு மியூட் பண்ணிருங்கம்மா. தனலட்சுமி மேடம் மியூட் பண்ணிருங்க. அம்மு பிரத்யாகாரால இப்ப அம்மு இப்ப பிரத்யயா. இது இந்த இடத்துல துத்தியா விபக்தியோட பிரத்யயம். இப்ப ராம பிளஸ் அம், ராமம். சீதா பிளஸ் அம், சீதாம். இப்போ இந்த மக்காரா வந்து நம்ம ஹல் அக்ஷரமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதா இத்து பண்ண முடியுமா? சொல்லுங்கம்மா. பண்ண முடியாது. பண்ண முடியாது இல்லையா? முடியாது. ஏன்னா அந்த சூத்திரம் சொல்லறது மக்காரா சக்காரா த வர்க்கம் கடைசியில வந்ததுன்னா அத நம்ம இத்து பண்ண கூடாது. இப்போ பிஸ், பிஸ் இருக்கு. பியாம், ராமாபியாம். இந்த மக்காரத்தை நம்ம இத்து பண்ண முடியாது. தோ இட் இஸ் அ ஹல்லக்ஷரம். பெஸ், பிஸ் இதெல்லாம் சக்காரத்துல எண்டாருது. இதெல்லாம் நம்ம இத்து பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் சக்காரா. என்ன சொல்லியிருக்கா? ந விபக்தௌ துஸ்மாஹா. தவர்க்கம் சகாரா மகாரா பிரத்யோட கடைசியில இருந்தாலும் அதை நம்ம இத் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதாமா இப்போ தனலட்சுமி மேடம்? புரியுது. இப்ப அதே மாதிரிதான் ஆம். இங்க பாருங்க, 6th விபக்தியில பகுவச்சனத்துல என்ன சொல்லுவோம்? ராமஸ்ய, ராமயோகோ, ராமாணாம். ராமாணாம்னு வருது. அப்ப அந்த ஆம் பிரத்யா வருது. இப்ப இந்த ஆம் பிரத்யா வரும்பொழுது நம்ம வந்து மக்காரா கடைசியில வருது. இந்த ஆம்ங்கிற பிரத்யேல மக்காரா கடைசியில வந்தாலும் ஆனா அது ஹலந்தம்ங்கிற ரூல் படி நம்ம இட் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதாமா? ஆனா அதே பாணினி வந்து இப்போ சுப், அடுத்தது 7th பிரத்யால பாருங்க, நீ ஓ சுப். அவர் பக்காரா பத்தி ஒண்ணுமே சொல்லல. அதனால ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்காரா வந்து ஹலந்தியம்ல போயிடும். அவர் சொல்லல இல்ல, பா வர்க்கத்தை பத்தி அவர் சொல்லவே இல்லை. அதே மாதிரி செகண்ட் விபக்தி, சி திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் கம்பேரிசன். செகண்ட் விபக்தியில த்விவச்சனத்துல என்ன வருது? அம், அவுட், ஷஸ். இப்ப அவுட், அவுட்ல டகாரா, டகாரா இஸ் அ ஹல் அக்ஷரம். சோ டகாரா வில் கோ அவே. சோ செகண்ட் விபக்தியிலேயே அவு மட்டும்தான் வரும். இஸ் எவரிபடி கிளியர்? எஸ். புரியுதாமா? ரேவதி, are you able to understand? ஆத்தா எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துடுமா? வரட்டும். டவுட் வந்துதாமா படிக்கணும். இந்த லெசனை வந்து நான் என்னோட ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 3-4 தடவை எடுத்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் நாட் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இது கான்செப்ட். இது வந்து நம்ம சாதாரண பாடம் கிடையாது. ஓகே, ராமா கில்டு ராவணா அது கிடையாது. திஸ் இஸ் அ கான்செப்ட் which has to go into your head. இது மெதுவா படிங்க, ஒன்னும் அவசரம் கிடையாது.
அதே பை நான் சரிம்மா. பிரவேசால ஒரு சூத்திரம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஆச்சாரியா பாதமாதத்தே பாதம் சிஷ்ய ஆமா சமேதயா அப்புறம் பாத பிரம்மச்சாரிபிய பாதம் காலக்கிரமேண த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபோர்த் பாதம். இதுதான். இப்ப ஆச்சாரியாவோட நான் ஒரு டீச்சரா 25%, அப்புறமா நீங்க படிக்கிறது உங்களோட ஓனா 25%. சோ அந்த சுபாஷித்தத்தை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரே ராத்திரியில எல்லாமே வந்துடாது நமக்கு. திஸ் இஸ் a very big concept to understand. இந்த கான்செப்ட் இல்லாம நம்ம படிக்கிறது கஷ்டம் பிரத்யா. அதனாலதான் இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் தவிர மெதுவா தான் வரும். டோன்ட் வரி, அதுக்காக நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவை கிடையாது. ஓகே, புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டாலே வந்துடும், அவ்வளவுதான். ஆனா எண்டுல பிரத்யேல மகாரா சகாரா தவர்க்கம் இருந்தா போகாது. ஓகே, ஏன்னா சுபந்தம்ல திப் தஸ் ஜி வரும். திப் தஸ் ஜி சுபந்தம்ல எப்படி போகும்? திப்பு பக்காரா போயிடும், தஸ் சகாரா போகாது. ஜி அந்த ஜீலையும் ஜ போயிடும். ஏன்னா அது பிரத்யேல சுட்டூல சி. இது மாதிரி நம்ம பிரத்யேக பார்க்கும் போதே அது நான் எக்ஸசைஸ் கொடுக்கறேன், அதுபடி உங்களுக்கு வந்து. ஓகே, நான் ஆல்ரெடி ரெடி. நான் கிளாஸ் முடிச்ச உடனே அனுப்பலாம் தான் இருக்கேன். பிகாஸ் நான் கிளாஸ் முடிக்காம அனுப்பிச்சானா உங்களுக்கு குழப்பமாயிடும். ஓகே மதர். ஓகே, now we go to that book நம்ம பண்ணிட்டு இருந்தது. சோ இப்ப அடுத்தது நம்ம என்ன சொன்னோம்? தாத்துல உபதேசம், தாத்துல உபதேசம்ல இருக்கிற தாத்து. இப்ப டுக்ரிஞ்ச் தாத்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். டுக்ரிஞ்ச் கரணே, டுக்ரிஞ்சில் கிரு தான் தாத்து, டுவேப்புங்கிறதுல வேப்பு தான் தாத்து. ஆனா முன்னாடி பின்னாடி இருக்கிறது போயிடும். உபதேசத்துல மூல தாத்துல வருது. நீ டு டு இதெல்லாம் ஆதியில தாத்துல இருந்தா அது இத்தாகும். அடுத்தது ஷகாரா அட் த பிகினிங் ஆஃப் அ பிரத்யா. ஒரு பிரத்யா நல்லா பாத்துக்கோங்க. நீ டு டு தாத்துல, நம்ம பிரத்யேல பண்ணக்கூடாது. நீ டு டு தாத்துல தான் இத்தாகும். ஆதிர் நியூ டு டவக. அடுத்தது ஷகாரா தாத்துல இத்தாகாது. ஷகாரா அட் த பிகினிங் ஆஃப் த பிரத்யா இஸ் இத். ஓகே, அதுதான் ஷெஞ்சு கொடுத்தேன். தென் சுட்டு, சுட்டு பிரத்யேசிய ஆதி, இதுவும் ஆதியில இருக்கணும். நிச்சு பிரத்யா சொன்னேன், தட் இஸ் சனாதி பிரத்யா. தென் லஷக்கு அத்தத்திதே, லஷக்வத், வை ஐ டிட் ரைட் லஷக்வத் தத்திதே. இது வகாரா வந்திருக்கு, பட் யூ ஹாவ் டு பிரிச்சோம்னா லஷக்கு அத்தத்திதே அப்படிதான் பிரிக்கணும். ஏன்னா குவத்தத்திதேங்கிறது ஒரு சந்தினால ஆயிருக்கு. லஷக்கு அத்தத்திதே பிரத்யேசிய ஆதியில இத்தாயிடும். இப்போ கடைசியில அவர் என்ன போட்டார்? இது ஒரு விதி சூத்திரம். விதி, த ரூல். விதினா என்னது? ரூல். ஆல் த இத் லெட்டர்ஸ் ஆர் டு பி எலைடட். எல்லா இத் லெட்டரையும் நம்ம போக்கிடணும். தே வில் பிகம் லோப. புரியுதாமா? இப்போ அடுத்த ஸ்டெப் இதுல என்னன்னா, எது இத்தா இருக்குமோ அதை இத்தோட சேர்த்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இக்த, இது என்ன? இக்த பிரத்யா. இதுல நம்மளுக்கு லஷக்கு தத்தித்தே அத்தத்தித்தே படி ககாரா முதல்ல இத்தாயிடும். அப்ப எது இத்தாயிருக்கு? இதுல எந்த லெட்டர் இத்தாயிருக்கு? சொல்லுங்க. ககாரா. ககாரா பிளஸ் ஆ வவலோட சேர்ந்தாதான் கான்னு சொல்லணும். அப்போ ககாரா இத்த ஆயிருக்குன்னா இத்தால எது இத்து அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா நீங்க என்ன சொல்லணும்? கித். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அத ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. எந்த லெட்டர் இத்த ஆயிருக்கோ அந்த லெட்டரோட ஒரு இத்த சேர்த்துக்கணும்.
இப்ப லெப்ரத்யேல லகாரா இத்தா இருக்கு. சோ லித். பகாரா இத்தா இருக்கு. சோ பித். புரியுதா? மொள்ள புரிஞ்சுக்கோங்க. சோ எது இத்தா இருக்குன்னு கேட்டாக்கா பித்து இத்தா இருக்குன்னு சொல்லணுமா? பித்து கிடையாது, பித் அவ்வளவுதான். இத்தே பித்து பா தானே. ஓகே. பா இஸ் த இத் லெட்டர். So we should say லெப் எடுத்துண்டா பித்து லித்து. இந்த லெட்டர் ரெண்டு லெட்டரும் இத்தா இருக்குல்ல. இத்த பிரத்யம் எடுத்துண்டா கித். இது பின்னாடி கிராமருக்கு உதவும். பட் ஜஸ்ட் நோ இட். இப்போ நிச்சு பிரத்யம் எடுத்துண்டானா என்ன சொல்லுவோம்? நிச்சு பிரத்யால நித். நித்து அண்ட் சித். சித். Because chakara is halaksharam at the end. halaksharam 1.3.3 ல அது நிச்சுல நித்து அண்ட் சித். இது மாதிரி நம்ம புரிஞ்சுட்டோம்னா கிவிங் நிக் நேம்ஸ். இது நீங்க அனுப்பும் போது நீங்க பாப்பேன், அதுக்காக தான் இது பண்ணேன். சோ இப்ப கெப்புங்கிற பிரத்யம் இருக்கு. இத் லெட்டர்ஸ் ஆர் ககாரா அண்ட் பகாரா. So the quip pratyay also can be called kit. So one whose it is kakara or pit, one whose it is pakara. புரியுதாமா? So இதெல்லாம் விட்டுருங்க, பகுவிரீகி சமாசால வேண்டாம். இப்போ we come to this exercise. இப்போ this is the exercise that you have to do. இப்போ நிச் இருக்கு. இதுல na and cha both will go as it. Na will go by which? Chutu. Okay. And cha 1.3.5. Yeah, I think it is wrong here. 1.3.7. Correct? 1.3.7 only is chutu. But in the book it is given 1.3.5. The correction pannikkonga. Okay. That's wrong here. Correction பண்ணிருங்க. இப்போ சன்னு ஒரு பிரத்யம் இருக்கு. இப்ப இதுல என்ன வரும்? 1 by 1 ட்ரை பண்ணுங்க. ட்ரை மட்டும் பண்ணுங்க போதும். தனலட்சுமி மேடம் ட்ரை பண்ணுங்க. இப்ப 3 எழுத்து போட்டிருக்காளா பிரிச்சு? சன்னுல 3 எழுத்து இருக்கு. சகாரா, ஆ, நகாரா. இதுல என்ன எது இத்தாகும்? கடைசி எழுத்து என்னது? நகாரா இஸ் த லாஸ்ட் ஒன். இது ஒரு ஹல் அக்ஷரமா? ஓகே, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. somebody else try. ஜானகி மேடம் ட்ரை பண்ணுங்க. மேம் இன் 1.3.4ல 4ல கிடையாது. இது விபக்தி இல்லையே. எடுக்கணும். கரெக்ட். இது விபக்தி கிடையாது. இட்ஸ் a பிரத்யய. கிடையாது. அதனால அது போயிடுது. எதுல எந்த ரூல்ல போகும்? ஹலந்தியம் ரூல்ல போயிடுது. 1.3.3ல போய்டும். கரெக்ட். போயிடுது. அப்ப என்ன ரிமைனிங்? சா மட்டும்தான் ரிமைனிங். கரெக்டா? Sakara and A will be Sa. The Nakara alone will go away. Sa will be remaining. Okay? I'm not able to hear your voice, ma. The 5th one யாராவது பண்ணுங்க.
ரேவதி மேடம் ட்ரை பண்றேலா? பண்றேன் மாதா. இ பிளஸ் ஆ பிளஸ் இத். பட் என்கிட்ட அந்த 1.3 பாயிண்ட் எல்லாம் இல்லையே. இல்லையே. நூல் 5th ஒன் பண்ணுங்க. எத்து தானே நூல் இதுவா? இன் நகாரா வகாரா ஊ லகாரா 4 எழுத்து இருக்கு. இதுல என்ன ரிமைனிங் என்ன வரும்? எதெல்லாம் போகும்? நூ இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. எது போகும் முதல்ல அப்படி சொல்லணும். இல்லு லகாரா இல்லு சொல்லக்கூடாது சொல்லிருக்கேன். லகாரா வந்து எதனால போகும்? ஏன்னா கடைசியில ஹல் அக்ஷரம் இருக்கு. கரெக்டா? அப்புறம் வேற ஏதாவது போகுமா இதுல? வேற சாத்த மாதா வேற எனக்கு தெரியல மாதா. இல் போகும். இல் போகும் 1.3.3 படி. அடுத்தது என்ன போகும்? இன்னும் ஒண்ணு போகுமே. 1.3. ஜானகி சொல்லுங்க. சுட்டு ஆதி பிரத்யய சுட்டு ஆதி கரெக்ட். ந வந்து போகும். டடடடன சுட்டு ஆதியில இருக்கிற டவர்க்கம் போகும். கரெக்டா? அப்ப நான் வந்து டவர்க்கத்துல தானே வரும். ஆமா. அப்போ நகாராவும் போயிடும், லகாராவும் போயிடும். அப்ப என்ன ரிமைனிங் இதுல? ஊ மட்டும்தான். புரியுறதா எப்படி கண்டுபிடிக்கணும்னு? சூத்திரம்ஸ வச்சுக்கோங்க உங்க முன்னாடி. நான் இதெல்லாம் அனுப்புறேன் சூத்திரம்ஸ. இப்ப நெத்து I want somebody else to do. இருங்க வரேன். I will give one. Yeah. 14. வேற யார் இருக்கு கிளாஸ்ல? பண்ணுங்க. I can't see. 14. Lute. 14 visible இல்லையா? இருக்கு. Lute. நான் ட்ரை பண்ணட்டுமா? பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க பானுமதி மேடம். யுட்ல வந்துட்டு லகாரா வந்துட்டு 1.3.8ல போகுமா? போயிடும். அந்த சூத்திரம் சொல்லும் போது மட்டும் அத்ததித்தேன்னு சொல்லணும். அத்ததிதே. ஓகே. லஷகு அத்ததிதே. அதுல வந்துட்டு லகாரா போறது. கடைசியில உள்ள இது வந்துட்டு டகாரா ஆதி பிரத்யஸ்ல வரும். இது வந்து ஹலந்தம்ல வந்துட்டு டகாரா போறது. 1.3.2ல 3.3ல உபதேசே ஹலந்தம் இத் அது போறது. அப்ப யூ மாத்திரம் ரிமைனிங் இருக்குமா? யூ only will be யூ இஸ் த கண்டென்ட். யூ இஸ் த கண்டென்ட். புரிஞ்சுதாமா இது எப்படி பண்ணணும்னு? இத எக்ஸசைஸ் பண்ணினாலே உங்களுக்கு வந்துரும். ஆக்சுவலி இப்ப புரியுது மாதா. கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுங்க. கொஞ்சம் பண்ணுங்க. அதே மாதிரி இங்க பாருங்க. இப்ப ஷானச்சு நான் பண்ணினேன். இந்த இது பண்ணேன். இப்போ 27 பண்ணுங்க யாராவது. பாருங்கப்பா பிரிச்சே கொடுத்துருக்கா பாருங்க இந்த மாதிரி. லாஸ்ட் அச் செகண்ட் 1.3.2ல போயிடுது. உபதேசே அச்சனுநாசிக இத். அப்புறம் அது போயிடுச்சுன்னா அப்போ இன்னும் அதே மாதிரி அப்போ அதுதான் ஃபைனலா. அதான் அது ஃபைனலா அதுதான் அவ்வளவுதான். சோ வின். அதே மாதிரிதான் இனி பிரத்யயிலையும் வரும். ஓகே. இப்போ அனுநாசிகா வந்து பின்னாடி வந்துடுத்துனா உங்களுக்கு லாஸ்டா வந்துடுத்துனா முன்னாடி இருக்கிற ஹல்லு போகாது. ஆனா ஹல்லு பின்னாடி வந்துட்டு அப்புறமா ஒரு அனுநாசிகா வந்தா அது போகும். எப்படி பாருங்க. மத்து பிரத்யயில
பக்காரா இஸ் த லாஸ்ட் 1.3.3ல ஹலந்தியம்ல போகும். அதுக்கு முன்னாடி ஊ வந்து அனுநாசிக்கமா வருது. ஸோ அதுவும் போயிடும் 1.3.2ல. ஸோ மத்து மட்டும்தான் ரிமைனிங்கா இருக்கும். புரியுறதா? இதுல 27ல வா வந்துட்டு என்ன ஆதி என்ன சூத்திரத்துல போறது? வா வந்து வா தானே, வின்னுதாம் அது. ஓகே. மேதாவின், மேதாவின்னு வருது இல்லையா? மேதாவோட வினி பிரத்யா ஆட் பண்ணினா மேதாவின்னுங்கிற சப்தம் வரும். ஓகே. அதுல பிரதமா விபக்தி ஏக வச்சனம் வந்து மேதாவின்னு வரும். ஓகே, these are all long way to go. இப்போ இது பாருங்க 32 1.3.3ல வந்துட்டு அலந்தியம் இத்துல வந்துட்டு லகாரா போயிடும். 1.3.2ல அதுக்கு முந்தின அந்த அனுநாசிகம் போயிடும். வர்க்கம் இருந்ததுனாக்கா அது விபக்தவா இருக்கு. அது விபக்தியா இல்லையா? விபக்தியே இல்லையே இதுல. விபக்தி வந்து நான் காமிச்சேனே சுவாஜஸ், இதெல்லாம் பிரத்யயாஸ். they are not at all vibhaktis here. tas remaining ta போகாது. tas is remaining. Okay, so இது வந்து you have to do to the thing pratyayas and sup pratyayasலயும் இதை பண்ணணும்னு போட்டிருக்கா. I will give you the sup and thing, then you can do it. I think இது வரைக்கும் I think I sent it to you. Yeah, இது வரைக்கும் I have sent it. These 3 pages I will be sending it. Go through the sutras, try to write this. இது வந்து என்ன சூத்திரப்படி வருது அப்படின்னு மட்டும் போடுங்க. உபதேசே இத்து அதெல்லாம் போட வேண்டாம். சுட்டு ஹலந்தியம் அவ்வளவுதான் போடணும். போட்டுட்டு வாட் இஸ் த கண்டென்ட் ட்ரை பண்ணுங்க. இஃப் யூ ட்ரை ஒன்லி யூ வில் கெட் இட். இதெல்லாம் பண்ணலைன்னா யூ வில் நாட் கெட் இட். ஓகே, ஸோ வில் ஸ்டாப் ஹியர். ஓகே மாதா. Am I motivated?